வணக்கம் நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு 2BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து வேண்டாம், இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணுன்றதுனால இந்த சரௌண்டிங்கில் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்காகவோ இல்லை ஓன் யூஸ்க்காகவோ நீங்கள் வந்து சைட் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து காயிரம்பேடு வரும். காயிரம்பேடுலேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 40 ஃபீட் ரோடு வரும், அதுக்கு பக்கத்தில் 24 ஃபீட்டில் ரோடில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தனி வீடுங்க. அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை வால் ஷேரிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, தனி வீடு. இப்போ நீங்கள் வெளியில் பார்த்துட்ருக்கிறது வந்து அந்த வேஸ்டேஜ் வாட்டர்லாம் வரும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து உரம் மாதிரி போடாமல் இவங்க டேங்க் மாதிரியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உள்ளே வந்து கொஞ்சம் டேங்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு வேஸ்டேஜ் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆயிரும். சப்போஸ் இந்த ஏரியாவில் வந்து ஃப்யூச்சரில் ட்ரைனேஜ் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் வரும். இது வந்து கார் பார்க்கிங்கில் இருக்கிறது போர் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 9க்கு 18 அப்படின்ற சைஸில் தான் வந்து கார் பார்க்கிங் இருக்குது. இந்த லேண்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 20க்கு 60, மொத்தம் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடு வந்து. லேண்டு மட்டும் 1200, ஆஃப் கிரவுண்டு வந்து உங்களுக்கு லேண்டு வந்துடும். இதில் பில்டிங் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து 1048 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங்லேயே ரைட் ஹேண்ட் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் மெயின் டோர் வந்து போடல. மெயின் டோர் வந்து சம்டைம்ஸ் வந்து சில பேர் எனக்கு வந்து சிங்கிள் டோர் வேணும் இல்லை டபுள் டோர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்காக அவங்க வந்து இதை இன்னும் ரெடி பண்ணாமல் வச்சுருக்காங்க. 2 வீடு வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்ததில் ஒரு வீடு வந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு வீடு தான் அவைலபிள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹால் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீட்டோட ஹால் சைஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது 11.5க்கு 21 வந்து ஹால் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு. இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்துட்ருக்கிறது வந்து கபோர்டு பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து சாமி பூஜை ரூம் கபோர்டு மாதிரி அவங்க அங்கேயே செட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. 100% வந்து இவங்க வாஸ்து பார்த்து தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். சில பேர் வந்து இப்போ கிச்சன்லலாம் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. இது வந்து ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஹால்லேயே வந்து இவங்க வார்ட்ரூம் மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இங்கேயே பூஜை ரூம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்துட்ருக்கோம். இதுலேயுமே அட்டாச்டு பாத்ரூம் தான் வரும். இந்த வீடுமே செமி ஃபர்னிஷ்டு தான். எல்லா வீட்லேயுமே வந்து விண்டோ வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லா ரூம்லேயுமே வந்து விண்டோ கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஸ்டீலில் வந்து அவங்க மஸ்கிட்டோ நெட் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து மஸ்கிட்டோ நெட்லாம் வந்து இனிமேல் வந்து போடணும், அந்த ஸ்டிக்கு மாதிரிலாம் வருது இல்லை, ஸ்டிக்கர் மாதிரிலாம் வருது, அந்த மாதிரிலாம் இது எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போவுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஸ்டீல்லேயும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பெயிண்ட் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும், இந்த பெயிண்ட் எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு ஏதாவது பெயிண்ட் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணுன்னா அதுவுமே நாங்கள் வந்து பெயிண்ட்டை நீங்கள் என்ன பெயிண்ட் கேட்குறீங்களோ அதை கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ பார்த்துட்ருக்கிறது அட்டாச்டு பாத்ரூம். பார்த்திங்கன்னா ஹாலில் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸ்டீல் நெட் சொன்னேன் இல்லையா, ஸோ அதை நான் உங்களுக்கு மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டிவி கபோர்டும் அவங்க வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அது எல்லாமே செமி ஃபர்னிஷ்டில் தான் நமக்கு வரும். லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியாவும், பில்டிங் வந்து 1048 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 100% வாஸ்துல தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் வந்து அவங்க 64 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்துட்ருக்கோம். இதுவுமே அட்டாச்டு பாத்ரூம் தான் வரும். பாருங்கள், ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு தாங்க. வடக்கு பார்த்த திசையில் தான் வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்க. லேண்டுமே அந்த திசையில் தான் இருக்கும். மெட்டீரியல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ரெட் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான்.
ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு. ஸோ பெயிண்டிங் ஒர்க் இந்த மாதிரி கபோர்டு ஒர்க்லாம் அது எதுவுமே பண்ணாமல் இருந்தப்போ நான் வீடியோ அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு வீடு வந்து முடிஞ்சிச்சு. இப்போது ஒரு வீடு வந்து அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சைட் விசிட் வரணுன்னா நீங்கள் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா நாங்கள் 80% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் டவுன் பேமெண்ட் மாதிரி கட்டிக்கலாம். இந்த பேக் சைட் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட் டோர் வச்சு வெளியில் வந்து கார்டன் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கார்டன் ஏரியா வேணும்னா நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து எனக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்து கவர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா ஷீட் மாதிரி ஷெட் மாதிரி போட்டு அவங்க கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதை வந்து க்ரில் மாதிரி போட்டு நம்ம அதை வாஷிங் மிஷின் ஏரியா இல்லை வாஷிங் ஏரியா அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. வீடை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவாக தான் இருக்கும். வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம். ப்ரைஸ் தான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 64 lakhs அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஏன்னா இது அரை கிரவுண்ட் லேண்டில் வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த இடத்துல லேண்ட் ஏரியா எவ்வளோ போகுதுன்னு கால்குலேட் பண்ணி கேட்கலாம். பில்லர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இவங்க போட்டிருக்காங்க. நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கூலிங் டைல்ஸ். ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். கூலிங் டைல்ஸ் இவங்க கட்டுற எல்லா வீட்லேயுமே வந்து கூலிங் டைல்ஸ் வந்து போட்டுருவாங்க.